தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க.
நன்றி ராஜா. பா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொன்னீரே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா தகப்பனே ராஜா, எனக்கு அருமையான ஒரு பேர் கொடுத்தார், லிடியா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட உங்கள் மதியிலே ஆண்டவரை என்னை கொண்டு வந்து நிறுத்தினதுக்காக என் தேவனை அதிகமாக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நான் பிறந்தது ஒரு ஹிந்து ஃபேமிலி தான். வன்னியக்குள்ள சத்திரிய சொல்லுவாங்க, பூணூல்காரங்க, பக்கா வெஜிடேரியன். நாங்கள் கோயில் குளம் இப்படி தான் சுற்றிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்டில் இருந்த என்ன ஆண்டவர் ரட்சித்து அவருடைய நாமத்தை துதிக்கும்படி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கு ஒரு மூத்த சகோதரன் உண்டு. நான் ரெட்டை குழந்தை, ஒரு பையன். நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது நான் பிறந்தது பார்த்திங்கன்னா 900 கிராம்ஸ் தான். ரெட்டை குழந்தையாக இருக்கிறதுனால என் கூட பிறந்தவன் 4.5 கிலோ, நான் பிலோ 1 kg தான். அதனால் இவ்வளோ குட்டியாக தான் இருப்பேன், சின்னதாக தான் இருப்பேன். ஏன்னா ரொம்ப கிண்டல்லாம் பண்ணுவாங்க, ரொம்ப பலவீனமாக தான் இருப்பேன், கூடையை போட்டு கவுத்து வைங்க இப்படிலாம் சொல்லுவாங்கலாம். நான் கேள்விப்பட்டது உண்டு. ஆனால் அழைத்தவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்போ மறிச்சிட்டு இருந்தால் நான் மறிச்சிட்டு இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. 900 கிராம் பிறந்து இப்போ நான் ஒரு 2 குழந்தைகளுக்கு தாயாக இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்படியாய் கர்த்தர் எப்படி ரட்சித்தார் என்றால், கரெக்டாக நாங்கள் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோடய தகப்பனார் எங்களை விட்டு போயிட்டாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க. அம்மாவும் அப்பாவும் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. அம்மா தான் எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அப்போது நாங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அம்மா ஒண்டி தான் சம்பாதிச்சு எங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும், படிக்க வைக்கணும், நிறைய தேவைகள் உண்டு. அப்போது நம்ம இந்த சண்டே கிளாஸ் ஊழியத்தை ரொம்ப சாதாரணமாக ஊழியம்னு நினைக்கிறோம். இல்லை, அந்த ஊழியம் ஒரு பெரிய ஊழியம். ஏன்னா அந்த ஊழியத்தின் மூலமாக தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டு அவள் தான் சொன்னான், நீ ஆண்டவர் ஏற்றுக்கோடி, உங்கள் வீட்டில் கஷ்டம்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னான். அப்போ எனக்கு அந்த ஒரு விசுவாசம்லாம் இல்லை. நான் அப்போவே சொன்னேன், நான் என் போக்கில் விடு, நீ போறியா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்ல 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 எங்கள் வீட்டில் இன்னும் அதிகமாக கஷ்டம்தான் உண்டாச்சு. ஒரு வேளை சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் கிடைக்கும் அந்த சாப்பாடு எங்களுக்கு. அப்படியா கஷ்டப்பட்டு இருந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு நாள் என்னோடய ஃப்ரெண்டு மூலமாக இன்னும் அதிகமாக என் கூட பேசினா. அவள் சொன்னா, ஒரே ஒரு தடவை நீ பாரு அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு வில்லிவாக்க பகுதியில் ராஜமங்கலம் என்ற இடத்துல மெட்ராஸ் பெண்டிகோஸ்டல் அசம்பிளி அந்த சபைக்கு என் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போனான். கூட்டிகிட்டு போகும்போதே என்னை பயங்கரமாக சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போனான். நீ ஃபுல் பீட்டுக்கிட்டலாம் போகக்கூடாது, இங்கே தான் உட்காரணும் அப்படி இப்படிலாம். நான் ரொம்ப அவளையே திட்டுவேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீனாடி கூட்டின்னு போகிறதே இது மாதிரி கூட்டிகிட்டு போனா வரல போ அப்படின்லாம் ஒரு மாதிரி சொன்னேன். இல்லை ஒரு பயபக்தியோடு தான் வந்த நாளில் என்னை நடத்தினான். அப்போ அதே மாதிரி வந்தேன். சண்டே கிளாஸில் பாட்டு பாடினாங்க, நிறைய ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம ஸ்நாக்ஸே பார்த்தது கிடையாது. அப்போ சண்டே கிளாஸில் ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லை. அப்போ எல்லாம் 2 பிஸ்கெட், இப்போல்லாம் மானாவாரியாக பிஸ்கெட்ஸ் கிடைக்குது இதில். அப்போல்லாம் ஒரு 2 பிஸ்கெட் கிடைச்சாலும் அது பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ அந்த பிஸ்கெட்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரோட வார்த்தை எனக்கு கிரியை செய்தது எனக்கு இருதயத்துக்குள்ளே. அழாதீங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு, கர்த்தர் உங்களை அப்போ இது மாதிரி யாருமே நம்மளை நேசிக்கலையேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு உண்மையான அன்பை நான் அந்த நாட்களில் பார்த்தேன். அப்படியா நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன். அப்புறம் என்னுடைய தாயார் வந்தாங்க, எங்கள் அம்மா கூட சொன்னாங்க நீ போகக்கூடாதுன்னாங்க. அடுத்தது VBS வந்தது, அதுக்கு போனேன். அப்புறம் அங்கே நடக்கிற எல்லா டான்ஸு, நம்ம சின்ன வயசு பசங்களாம் டான்ஸ்லாம் நல்லா ஆடுவோம் இல்லை. அப்போ அதில் இன்டர்ஃபியர் ஆகினேன். என்னோடய சாட்சி அருமையான என்னோடய மம்மியாருக்கு தெரியும். அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன். அப்போது அந்த சின்ன வயசுலேருந்தே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சரியாக 12 வயதில் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அப்புறம் என் தாயார் வந்தாங்க, என்னோடய சகோதரர் வந்தாங்க. அப்படியே முழு குடும்பமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம். இப்போ ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன். அது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியம் தான் நான் எண்ணுவேன். ஏன்னா ஒன்றுக்கும் தகுதி இல்லாத என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா ஒரு டிகிரி படிக்க வச்சாங்க. அவர் வசனம் சொல்லியிருக்கிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவர்களை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார தேவன் அவர்.
எனக்கு இங்கிலீஷ் சரியாக தெரியாது, நல்லா படிக்க மாட்டேன். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்தார். காலேஜிலே ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபஸ்ட்டு டிஸ்டிங்ஷனோடு நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எல்லாம் நிறைய கேஷ் அவார்டு வாங்கியிருக்கேன். ஒரு நல்ல மைக்ரோசாஃப்ட் பார்ட்னர் கம்பெனியில் கத்தர் பிளேஸ் ஆகும்படி உதவி செய்தார். அந்த கான்ஃபரன்ஸ் பெரிய ஹால் நடக்கும். பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல்லேருந்து வருவாங்க, மைக்ரோசாஃப்ட்லேருந்துலாம் வருவாங்க. எனக்கு அவங்க பக்கத்தில் உட்கார வைப்பாங்க. எனக்கு நடுங்கும், என்ன பேசி தொலைக்க போகிறனோ. ஆனால் அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணலாம் கத்தர் உதவி செய்தார். இப்போ நினச்சா கூட என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் என்பதை நான் அறிந்து கொண்டு இருக்கிறேன். அவர் வல்லமை உள்ளவர். ஏன்னா அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போனதில்லைங்க. இன்றைக்கி நான் சொல்லுறேன், நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கத்தர் நம்ம உயர்த்துகிறவர். நம்ம உலக பிரகாரமாக இருந்துட்டாலும் சரி, இது அப்படிப்பட்ட உயர்வு நமக்கு கிடைக்காது. ஆனால் ஆண்டவரை சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்ட எல்லாரையும் கத்தர் நிச்சயமாய் உயர்த்துவார். அதற்கு வேண்டியது காத்திருப்பு, பொறுமை தான் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவை. ஏன்னா கத்தர் டெஸ்ட் பண்ணுவார் எல்லாத்தையும். ஹல்லேலூயா. கத்தர் அப்படியா என்னை நடத்தினார். சரியாக 26 வயதில் எனக்கு திருமணமான உடனே நான் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதுனால உடனே கன்சீவ் ஆவனா ப்ரெக்னென்ட் ஆவனா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் கரெக்டாக சாலிடாக 9 மந்த்ஸ்லேயே நான் கத்தர் கன்சீவாக உதவி செய்தார். அருமையான ஒரு பெண் பிள்ளையை கத்தர் கொடுத்தார். இப்பொழுது அவங்களுக்கு 11 இயர்ஸ். 2வது 4 வருடம் கழித்து ஆண்டு ஒரு மகனை கொடுத்தார். அவங்களுக்கு 6 இயர்ஸு. கத்தர் இப்படியாய் ஒரு அருமையான ஊழியக்கார குடும்பத்தோடு கத்தர் என்னை இணைக்கும்படி, அவங்களோடு கூட ஊழியம் செய்யும்படி கத்தர் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம்படி கத்தர் வைத்திருக்கிறார். கத்தர் இவ்வளோ பெரிய நல்லவர். என்னோடய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். நான் என்ன கஷ்டம் இருந்தாலும் மனுஷங்க கிட்ட ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டேன், தேவனோட பாதத்தை தான் பிடித்து கொள்ளுவேன். தனிமையில் இருக்கும் பொழுதும் சரி, ஏன்னா அவர் மாத்திரம்தான் துணை. ஒரு நிமிஷம் நம்ம போயிட்டு மனுஷங்கிட்ட சொல்லிடலாங்க அந்த பிரச்சனையை, அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், அதோடு அவங்களும் மறந்துடுவாங்க, நம்மளும் அவங்ககிட்ட சொன்னமான்னு கூட ஞாபகம் இருந்திருக்காது. ஆனால் நம்ம ஆண்டோட பாதத்தில் போயிட்டு நம்ம உட்கார்ந்து சொல்லும் போது அதுக்கு உண்டான ஆன்சர்லேருந்து எல்லாமே கிடச்சிடும். ஹல்லேலூயா. கத்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அமுதே என் தேன் அமுதே, வியந்து பார்க்கும் பேரழகே. அமுதே என் தேன் அமுதே, வியந்து பார்க்கும் பேரழகே. உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. என் இதயத்தை ஊற்றும் ஒரே இடம், அது உமக்கே தெரியும் உந்தன் பாதம். இதயத்தை ஊற்றும் ஒரே இடம், அது உமக்கே தெரியும் உந்தன் பாதம். உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. சொல்லுவோமா? அமுதே என் தேன் அமுதே, வியந்து பார்க்கும் பேரழகே. அமுதே என் தேன் அமுதே, வியந்து பார்க்கும் பேரழகே. உம்மை போல யாரும் இல்லப்பா
கர்த்தர் நல்லவர், அவரை போல யாருமே இல்லை. நம்ம சாட்சின்னு சொன்னோன்னா அது வைராக்கியமாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்கள் எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் நான் ஒன்றே மாத்திரம் சொல்கிறேன், கர்த்தருடைய பாதத்தை இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்க. அது ஒண்டி தான் நமக்கு இப்போதைக்கு இந்த நாட்களில், கடைசி நாட்களில் அது மாத்திரம்தான் நம்மளுக்கு ஜீவன். ஹல்லேலூயா. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஜனம் ஒரு நாளும் கைவிடப்பட்டு போவதில்லை. எல்லாரையுமே நான் அந்த வருகையில் பார்க்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒருவரும் கைவிடப்பட்டு போகக்கூடாது. உங்கள் சொந்த குடும்பத்தை ரட்சித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வருகை சமீபம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. கர்த்தர் நல்லவர். நம்ம தான் இந்த நாட்களில் வைராக்கியமாக எழுமணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவெளியிலே இந்த பரிசுத்த மன மகிழ்ச்சியின் ஓய்வு நாள் காலை நேரத்தில் கர்த்தர் எங்களை இந்த பகுதியில் கொண்டு வந்து உங்கள் மத்தியில் இந்த சபையில் நிறுத்தியிருக்கிறார். நாங்கள் இந்தியா எவ்ரி ஹோம் க்ரூசேட் மூலமாக இந்த ஜேர்னியில் நாங்கள் வந்திருக்கிறோம். சென்னையிலேருந்து தான் வந்திருக்கிறோம். வில்லிவாக்கம் பகுதியில் மகள் சொன்னது போல் கர்த்தர் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த அந்தமான் ஊழியம் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக பிடிக்கும். எப்படின்னு சொன்னால், இந்த அந்தமானில் 2 சகோதரர்கள், என்னுடைய 2 சகோதரர்கள் இங்கே வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போதை கூட அந்த 2 சகோதரர்களை எப்படியாவது பார்க்கணும், அவங்களுடைய ஊழியங்களெல்லாம் பார்க்கணும், அவங்க ஊழியத்தில் கலந்து கொள்ளணும்னு ஒரு ஆசை. ஆனாலும் இந்த இந்தியா எவ்ரி ஹோம் க்ரூசேட் மூலமாக அவங்க ஒரு மேகசைனில் போட்டிருந்தாங்க, இந்த மாதம் இந்த 3 நாட்கள் கூட்டம் 6, 7, 8 3 நாள் அந்தமானில் மீட்டிங் வச்சுருக்குறோம், வர்றவங்க வரலாம் அப்படின்னு. அதை பார்த்த உடனே இல்லை, ரொம்ப நாள் ஒரு கனவு தான் எனக்கு, ஒரு தரிசனம், அந்தமான் ஊழியம். ஆனால் கர்த்தர் திடீரென்று அந்த என்னுடைய உள்ளத்தில் அந்த இதை பார்த்த உடனே நம்ம போகணும் அப்படின்னு ஒரு தாட் எனக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை மறுக்கவே இல்லை. அதுக்கு நான் எவ்வளோ இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. அதாவது தடை ஏன்னா சபை நடத்திட்டு இருக்கிறோம். இது போல் ஒரு சபை தான் நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம், இதே மாதிரி மேல் மாடியில். அப்போது சர்ச் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியாருடைய சபை. அப்போது இந்த சபையை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் நான். சபையினுடைய கூட்டங்களில் தான் முக்கியமாக நான் பங்கு கொள்வது உண்டு. சபையில் கூட்டங்கள் அல்லாத நாட்களிலே எங்கே கூப்பிட்டாலும் நான் போவேன். ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் அங்கங்கே அழைப்பு வரும்போது போவேன். அப்போது இந்த நாட்களை பார்க்கும்போது எல்லாமே எனக்கு கைகூடி வந்துச்சு. எல்லா கூட்டங்களும் இன்றைக்கி இந்த ஆராதனையும் மத்தியானம் ஒரு கிராம ஊழியம், இது 2 தான் எனக்கு தடையாகுது. மற்றபடி எல்லா கூட்டங்களையும் நடத்தி முடிச்சாச்சு. ஃபஸ்ட் வீக் கம்யூனியன் முடிஞ்சாச்சு. ஃபஸ்ட் வீக்கினுடைய ஊழியங்கள்லாம் ஃபஸ்ட் வீக் வந்து 3 days ஃபாஸ்டிங் ப்ரேயர் சபையில் எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சது. தேர்ஸ்டே காட்டேஜ் ப்ரேயர் அதுவும் முடிஞ்சுது. கர்த்தருடைய கிருபையில் பாஸ்டர்மாருங்க 3 பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்டலாம் சொன்னேன், நீங்கள் தாராளமாக போயிட்டு வாங்க, பயப்படாதீங்க, நீங்கள் ஊழியத்தை செய்யுங்க, கர்த்தர் கூப்பிட்ற இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போகணும், ஊழியர் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதன் பேரில் ஒரு தாகமாக நாங்கள் இங்கே வந்தோம். வந்த நாள்லேருந்து ஃப்ரைடே நல்ல ஒரு மீட்டிங் மார்னிங், அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு மீட்டிங், இப்படி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கர்த்தர் ப்ரோக்ராம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு உங்கள் மத்தியில் வந்திருக்கிறது பெரிய ஆண்டுடைய நோக்கம்தான், ஆண்டுடைய பெரிய கிருபை. ஏன்னு சொன்னால், இந்த ஐயா நேற்று நைட்டு கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க, இந்தியா எவ்ரி ஹோம் க்ரூசேடுக்காக ஜெபிக்க சொல்லுங்கள் எல்லாரையும். ஏன்னா எனக்கு இந்த ஊழியம் ரொம்ப பிடிக்கும். எப்படின்னு சொன்னால், டோர் டு டோர் போய் என்ன பண்ணுறாங்க, கதவை தட்டி ட்ராக்ஸ் கொடுத்து அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஊழியம். அங்கே கூட நம்ம இங்கே என்ன சர்ச் இருக்கிற ஏரியாவில் கூட வருவாங்க, வர சொல்லி ஒரு நாள் ஃபுல் டே அந்த ஏரியா ஃபுல்லாக சந்திக்கும்படி ஒரு வீடு தவறாமல் ட்ராக்ஸ் கொடுக்கணும், சத்தியத்தை சொல்லணும், அவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்ன்றதை கேட்டு நம்ம எழுதி வாங்கிட்டு வந்து சபையில் வச்சு ஜெபிக்கணும். இப்படி இந்த ஊழியம் ரொம்ப பிடிச்ச ஊழியம். இந்த ஊழியத்தில் இந்த 3 நாளும் அந்த ஊழியக்காரங்களோட கிட்டத்தட்ட 21 பேர் நாங்கள் வந்திருக்கிறோம். இன்னொன்று வந்து நாங்கள் ஃப்ளைட்டில் போன அனுபவம் இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஃப்ளைட்டில் வந்திருக்கிறது. இது ஒரு பெரிய கிருபை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதனால் இந்த நாட்களை நான் ரொம்ப பாக்கியமாக கருதுகிறேன். என்னுடைய பேக்ரவுண்டு வந்து எங்கள் அப்பா உங்களில் பழைய ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பெரியமர் தேவராஜ் அப்படின்னு சொன்னால் அவரை தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. நல்லா பேய் பிசாஸ்லாம் ஓட்டுவார். முக்கியமாக தெருவில் நிற்பார். தெரு பிரசங்கம்னா ரொம்ப பிடிக்கும். தெரு பிரசங்கம்னா அவரை தான் கூப்பிடுவாங்க எல்லாருமே. அப்படி பெரிய நல்ல ஒரு ஊழியக்காரர் தான். ஆனால் ரொம்ப பப்ளிசிட்டி ஆகலை, மறைந்திருந்து ஆண்டோடைய ஊழியத்தை செய்தாங்க. சொல்லப்போனால் நம்ம டி மோகன் ஐயா, அப்புறம் இவர் மகிழ்ச்சி பத்திரிகை எழுதினாரே ஜீவானந்தம் ஐயா,
அப்புறம் வந்து பாஸ்டர் தினகரன், இவங்களோடலாம் ஒரு ஆளாக தான் இருந்திருக்கணும் எங்கள் அப்பா. ஆனால் அப்படி அவர் தன்னை பப்ளிசிட்டி பண்ணலை, மறந்திருந்து ஊழியம் செய்தார். கிராம ஊழியங்கள் ரொம்ப பிடிக்கும், அதிகமாக நிறைய ஊழியம். அவர் போட்ட விதைகள் இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் என்னை பார்த்தாலே சொல்லிடுவாங்க, இன்னாருடைய பிள்ளை நீங்கள், உங்கள் அப்பா ஊழியம் செஞ்சுருக்காரு, எந்த இடத்துல ஊழியம் செஞ்சுருக்காரு. இப்போ நாங்கள் இருக்கிற வில்லிவாக்கத்திலே ஒரு சகோதரி என்னை பார்த்து சொன்னாங்க, அம்மா உங்கள் அப்பா இந்த இடத்துல கால் வச்சு ஊழியம் செஞ்சுருக்காருமா, இந்த இடத்துல தான் உன்னையும் கர்த்தர் கொண்டு வந்து குடி வச்சிருக்காரு, பரவாயில்ல. அப்படி எத்தனையோ காரியங்கள் சொல்ல முடியும். அப்போது அந்த மாதிரி ஊழியத்தின் ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால நாங்கள் மொத்தம் 7 பேர், எங்களுடைய சகோதர சகோதரிகள்லாம். நான் வந்து 7வது. எனக்கும் கீழே ஒரு தம்பி இருக்கார், அவர் பேர் வந்து லிவிங்ஸ்டன் தேவராஜ். அவர் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், மலேசியா சிங்கப்பூரில் நிறைய இடங்களுக்கு போய் ஊழியம் செஞ்சுருக்காரு. இப்போ பொஷவாக்கத்தில் அவர் தற்சமயம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போது எதுக்கு அவர் கடைக்குட்டி அவர். ஆனால் கடைசியான மகனை தான் கர்த்தர் ரொம்ப சொந்தமாக ஊழியத்துக்கு தேர்ந்தெடுத்து கொண்டார். அந்த மகன் வந்து ஒரு நாள் கூட சும்மா இருக்க மாட்டார், எல்லா நாட்களும் ஊழியங்கள் தான். சபை நடத்துவார், ஊழியங்களுக்கெல்லாம் போயிடுவாங்க. அப்படியே குரூப்பாக சர்ச்சாக அப்படியே ஃபுல்லாக புறப்பட்டு போயிடுவாங்க ஊழியங்களுக்கெல்லாம். அவங்கக்கிட்ட வேன் இருக்குது, கார் இருக்குது, எல்லாமே ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் என்னுடைய பெரிய அக்கா ஊழியக்காரங்க, அவங்க இருங்காட்டுக்கோட்டையில் சபை நடத்திட்டு இருக்காங்க. அவங்க பிள்ளைங்க இப்போது அவங்க காலமாயிட்டாங்க, அவங்க பிள்ளைங்க இப்படி தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்ப வட்டாரமே ஊழியம் செய்கிற வட்டாரம் தான். அப்போது கர்த்தர் வந்து என்னை ரொம்ப ரொம்ப விசேஷித்த விதமாக தெரிந்து கொண்டார் வில்லிவாக்க பகுதியில். கர்த்தருடைய கிருபை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சகோதரி சொன்ன மாதிரி என்னுடைய டாக்டர்லாம் சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி சண்டே கிளாஸ் ஊழியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், யூத் மீட்டிங் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பெண்கள் ஊழியம், ஆண்கள் ஊழியம், எல்லா ஊழியங்களும் செய்யணும்னு ஒரு பெரிய ஆசை தான். அப்படி இருக்கும்போது தான் சண்டே கிளாஸ் ஊழியத்தில் நிறைய பிள்ளைங்க சந்திக்கப்பட்டாங்க. இன்றைக்கு அவங்கெல்லாம் பெரிய பெரிய பாஸ்டர்ஸாக இருக்காங்க. ஏஜ் சர்ச்சில் குளத்தூரில் ஒரு பாஸ்டர் இருக்கிறார், ஒரு தம்பி பாஸ்டர் இருக்கார். திண்டிவனத்தில் ஒரு தம்பி சபை நடத்திக்கிட்டு இருக்கார், பாஸ்டர் இருக்கார். இப்படி பல இடங்களில் நம்ம போட்ட விதைகள்லாம், நான் அதை என்ன சொல்ல வரேன்னா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சத்தியத்தை சொல்லிடணும், அவங்கள கர்த்தருக்குள்ளே உருவாக்கி விட்டுறணும், அவங்கள ஆண்டோடைய பிள்ளைகளாக கொண்டு வந்துடணும். அவங்கள வந்து சத்தியத்தை சொல்லி சத்தியத்தினால அவங்கள ஆதாயப்படுத்தி என்ன பண்ணணும், அவங்கள கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா அதோடைய பலன் பாருங்கள். நமக்கு பணம் காசு தேவையில்லை, சொத்து சுதந்திரம் தேவையில்லை. இந்த பிள்ளைங்களெல்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஐயோ, இந்த தம்பி இப்படி வளர்ந்துருக்காரா, இப்படி ஊழியம் செய்கிறாரா, இந்த தம்பி இப்படி சபை நடத்துகிறாரா, இந்த அம்மா இப்படி இருக்காங்க, அப்படி ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். அதனால் இப்போவே நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தினுடைய ஹெட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? நீதிமொழிகளில் 31ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் வாசிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனம் கூட வாசித்து நம்ம ஜெபிப்போம். உன்னத பாட்டில் 2:10. ஆமேன். என் நேசர் என்னோட பேசி என்ன சொல்கிறாரு, என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா. உட்கார்ந்துட்டு இருக்காத, உட்கார்ற காலம் அல்ல, படுக்கிற காலம் அல்ல, யோசித்து கொண்டிருக்கிற காலம் அல்ல, தூங்குகிற காலம் அல்ல, நீ எழுந்து வா என்று நம்மை அழைக்கிறார். கண்களை மூடுவோம் ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, இந்த பசுத்த மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளிலே ஆண்டவரே, இந்த அருமையான சபையில் கர்த்தாவே, ஆண்டவரே, அருமையான பாஸ்டரையா ஆண்டவரே, மக்கள் மத்தியில் கர்த்தாவே உம்முடைய வார்த்தை சொல்லும்படியாக அடிமை நீ கொண்டு வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். என்னை மறைத்து கொள்ளுங்க, நீங்கள் வெளிப்படுங்க, நீங்கள் பேசுங்க. உம்முடைய பிள்ளைகளோடு என்ன பேச சுத்தமாக இருக்கிறீரோ நீங்கள் பேசி ஆண்டவரே அப்படி சத்தியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்தும்படியே ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, உம்முடைய வார்த்தையை ஆசீர்வாதமாக்கி தாங்கப்பா. உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை நீ மகிமைப்படுத்தி இருக்கிறீரப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. ஆமென், ஹல்லேலூயா. உட்காருவோம். ரூத்தின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 9-10 வாசிப்போம். உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டார். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜலத்தண்டைக்கு உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். ஹல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரூத்துடைய சரித்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
4 அதிகாரம் தான் இருக்குது. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அதிகாரம், நல்ல அருமையான ஒரு சப்ஜெக்ட், பெண்களாகிய நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு சப்ஜெக்ட். இங்கே அந்த ரூத்தினுடைய சரித்திரம் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போ இந்த நகோமி புறப்பட்டு வந்த நாட்களிலே அவங்க போகிற போது அவங்க மோவாப் தேசத்துலேருந்து புறப்பட்டு அங்கே பெத்லஹேமில் ஆகாரம் கிடைக்கும் என்று சொல்லி அங்கே அவர்கள் வருகிறார்கள். வருகிற போதே நகோமி தன்னுடைய கணவனை இழந்து விட்டாள். அடுத்தது அவங்க 2 மகன்களும் இறந்து போயிட்டாங்க. இப்போ இருக்கிறது லேடிஸ் கும்பல் மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த நகோமியும் அவங்க 2 மருமகள்களும் தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த நகோமி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக கர்த்தர் சொல்லி அவர்களை முத்தமிட்டு அவங்கள அனுப்புகிறாங்க. அப்போது ஒருத்தர் என்ன பண்ணுறா, முத்தமிட்டு போயிடுறாங்க. இன்னொருத்தர் என்ன செய்கிறாங்க, நான் உம்மோடு கூட தான் இருப்பேன்னு சொல்கிறாங்க இல்லையா? அவங்க வந்து என்ன எதுக்காகனா, அவங்க ஏதோ ஒரு நன்மை அனுபவிக்க வந்ததாகவும் ஏதோ ஒரு சுகபோகமான வாழ்க்கையை தேடி வந்ததாகவும் அல்ல. அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 16ஆம் அதிகாரத்தில் 15-16 வாசிப்போம். 1 ஆமென். ஆமென். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். அவங்க உன் சகோதரி பாரு, அவள் முத்தமிட்டு என்ன பண்ணிட்டா, போயிட்டான், நீயும் என்ன பண்ணிடு, போயிடு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அனுப்புகிறாங்க. அதற்கு அந்த ரூத் என்ன சொல்கிறாங்க, உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. அப்படி இப்படிலாம் இல்லை. நம்ம சில வேளையில் பெண்கள் வளவளா குழக்குலான்னு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் யோசிப்போம், கொஞ்சம் தயங்குவோம், கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருப்போம். ஆனால் இவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அடிச்சிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் சொல்கிறாங்க, நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறொன்றும் விட்டு என்னை பிரித்தால் அதற்கு கர்த்தர் சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர். அப்படி தீர்மானமாக சொல்லிட்டாங்க பாருங்க. இது வந்து எதை குறிக்குதுன்னு சொல்லும்போது, நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை குறிக்குது. நம்ம ஆண்டவரோடு கூட ஏதோ நமக்கு உற்சாகமாக இருக்கும்போது, சந்தோஷமாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நல்ல ஆண்டவரோடு பேசுவோம், பாடுவோம், துதிப்போம், ஜெபிப்போம், ஆராதிப்போம். ஏதோ நமக்கு ஒரு வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வந்துட்டாலோ, ஒரு பலவீனம் வந்துட்டாலோ, ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு நடந்துட்டாலோ உடனே நம்ம ரொம்ப டவுன் ஆகிடுவோம். டவுன் ஆகிட்டு என்ன பண்ணிடுவோம், சே இவ்வளோ ஜெபம் பண்ணனே, இவ்வளோ பிரயாசப்பட்டனே, ஒன்றும் முடியலையே. அப்படி இல்லை. இந்த ரூத்தை போல அவங்க எப்படி விடாமல் பற்றி கொண்டாங்களோ, எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். இங்கே நான் உங்களை பாயிண்ட் பண்ண விரும்புகிற காரியமே என்ன தெரியுமா, ஜனம் 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 தாங்க. இன்றைக்கு கர்த்தருடைய ஜனமாக இந்த உலகமே மாறினாங்க. கர்த்தருடைய ஜனமாக எல்லாம் நம்ம வசிக்கிற தெரு, நம்மளை சுற்றி இருக்கிற வீடுகள், நம்மை சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாமே கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறணும். நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்படி முடியும், செய்யலாம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லைங்க, அன்பு காட்டினா போதுங்க. அன்பு, ஒரு சின்ன அன்பு செலுத்தினாலே, பா இவ்வளோ அன்பாக இருக்காங்கல்ல, இவ்வளோ அன்பாக பேசுகிறாங்கல்ல. சிலர் பார்த்துட்டு அப்படி ஒதுங்கி போயிடுவாங்க. சில பேர் அவங்கக்கிட்ட பேசக்கூடாது, இவங்கக்கிட்ட பேசக்கூடாது, இங்கே வேண்டாம் அங்கே வேண்டாம், அப்படிலாம் இல்லை. அந்த அன்பு தாங்க. அப்போது அந்த அளவுக்கு நகோமி வந்து ரூத்துக்கிட்ட அவ்வளோ அன்பு கூட காட்டலை. ஆனால் அந்த ரூத்து வந்து நகோமியை வந்து பற்றி கொண்டாள். அவளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, என்னுடைய வருங்காலமே இவங்க தான். அப்போ இவங்கக்கிட்ட தான் நான் என் காலத்தை கழிக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் பாருங்கள், அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, சரி என்கிட்ட நீ வந்த இல்லைம்மா, நீ என் கூட இருக்கிறல்ல, என் கூடவே இருந்து காலத்தை கழிச்சிட்டு அப்படின்னு அவங்க சொல்லலை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க பாருங்கள், அதுக்கடையில் நிறைய சம்பவங்கள் நடக்குது. தேவன் எனக்கு சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார், என்னை நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்னை மாறான்னு கூப்பிடுங்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்தில்
ஆமென். இந்த நகோமி என்ன செய்கிறாங்கன்னா, நீ என் கூடவே இருந்து காலத்தை கழிச்சிடுமா, இப்படியே போயிட்ட உன் காலம் இல்லை நினைக்கல, உனக்கு நான் சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ, நீ வாழ்ந்திருக்கும்படி, என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. அப்போது நம்ம ஆண்டவர் வந்து நம்ம நினைக்கிறோங்க, ஆண்டவரை பின்பற்றி வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும். சில பேர் கேட்குறாங்க, என்னங்க ஏசப்பாவை ஏற்றுக்கோங்கன்னு சொல்கிறீங்க, என்ன கிடைக்கும், அதனால் என்ன லாபம்? இல்லைங்க, நிறைய லாபம், நிறைய ஆசீர்வாதங்கள், நிறைய நன்மைகள் நம்ம ஜீவனோடு இருக்கிறதே. இப்போ நம்ம பாப்பா சொன்னாங்க சாட்சி, பாருங்கள் வயிற்றுலேயே குழந்தை இறந்து போச்சு. அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் எவ்வளோ இருக்குது. ஆனால் கர்த்தர் நம்மளை ஜீவனோடு காப்பாற்றி கொண்டிருக்கிறாரு, இந்த உலகத்தில் உயிரோடு வைத்திருக்கிறார். பாருங்கள், இப்போ நம்ம வாழ்கிற இந்த காலம் ரொம்ப கொடிய நாட்கள். கிறிஸ்தவங்களுக்கு எங்கே பார்த்தாலும் ஆபத்து. ஒரு ஜெபம் பண்ண முடியாது, பப்ளிக் ஒரு சுவிசேஷம் சொல்ல முடியாது, ஒரு ட்ராக்ஸ் கொடுக்க முடியாது. உடனே என்ன கொடுக்குறீங்க, ஏன் கொடுக்குறீங்க, எது கொடுக்குறீங்க, கொடுக்காதீங்க, எல்லாம் கொடுக்காதீங்க போங்க அப்படின்னு விரட்டுறாங்க. உடனே ஃபோன் எடுக்கிறாங்க, ஃபோன் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க, பயமுறுத்துறாங்க. அவ்வளோ ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறாரே, சுகமாய் வைத்திருக்கிறாரே. அப்போது இந்த எஸ்தருக்கு இந்த ரூத்துக்கு வந்து மாமி என்ன பண்ணுறா, உனக்கு சௌக்கியத்தை நான் தேடுவேன் மகளே, நீ சுகமாய் உன்னை வாழ்ந்திருக்க செய்வேன்னு சொல்கிறாங்க. இது போல தான் நம்ம ஏசப்பா கூட அவரை தேடி வரும்போது, அவரை பின்பற்றி வரும்போது நமக்கு சௌக்கியத்தை தருவாருங்க. நம்ம கேட்கறது கொஞ்சமாக இருக்கலாம், கேட்காத நன்மைகள் எல்லாம் தருவார். என்னுடைய வாழ்க்கையில் அப்படி தானே, எதுவுமே நான் ஆண்டவர்கிட்ட இது வேணும் அது வேணும் இப்படி இருக்கணும் அப்படி கேட்கவே இல்லைங்க. ஆனால் ஒன்று மட்டும் கேட்டேன். என்ன கேட்டேன் தெரியுமா? அப்பா உண்மை ஆராதிக்கிறதுக்கு சொந்தமாக ஒரு சின்ன இடம் வேணும், சொந்தமாக ஒரு சிறிய இடம் வேணும், உம்மை ஆராதிப்பதற்கு, ஜனங்களை உம்மண்டையில் வழி நடத்துவதற்கு ஒரு இடம் தேவை. கர்த்தர் கொடுத்தாருங்க. வெள்ளிவாக்க பகுதியில் ராஜமங்கலன்ற இடத்துல எவ்வளோ பெரிய சர்ச்செல்லாம் இருக்குதாங்க. ஆனால் அந்த 5வது தெருன்ற இடத்துல வந்து ஒரு சிறிய இந்த அளவுக்கு தான் இருக்கும் எங்கள் சபை. இதை விட கூட இன்னும் கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்கும், ஆனால் லென்த் இவ்வளோ தான். அப்போது இந்த மாதிரி ஒரு சபையை கட்டி கொடுத்தாருங்க, கீழே ஒரு வீட்டையும் கட்டி கொடுத்தாருங்க. வேறு எதுவும் பிரமாதமாக நான் கேட்கல, ஊழியம் செய்வதற்கு தான் கேட்டேன். அந்த வெள்ளிவாக்கத்துக்கு நாங்கள் போனதே ஊழியம் செய்வதற்கு தான் நாங்கள் போனேன். நாங்கள் முதல்ல எங்கே இருந்தோம், ஐனாவரத்தில் இருந்தோம். ஐனாவர பகுதியில் மேட்டு ஸ்ட்ரீட் 74, அங்கே நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம். அங்கே தான் 2 பிள்ளைங்களும் பிறந்தாங்க. அதுக்கப்புறமா தான் ஊழியத்துக்காக கேட்டபோது இந்த இடத்துக்கு வந்தபோது கர்த்தர் அந்த இடத்துல அநேக வாசல்களை திறந்தார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய ECI ஜனங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேத்தலிக்ஸு, CSI பீப்புள், எவ்வளோ ஜனங்க வருவாங்க எங்கள் சபைக்கு. அந்த கூட்டத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. ராத்திரி 11 மணிக்கு மீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும், ஜனங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஜோமணி அனுப்பணும், அவங்களுக்கெல்லாம் சத்தியத்தை சொல்லணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், வாரந்தோறும் வீடுகளை போய் சந்திக்கணும், வீடுகளில் போய் ஜெபம் பண்ணணும், அந்த குடும்பங்களுக்கு சத்தியத்தை சொல்லி அவங்கள சபைகளுக்கு வழி நடத்தணும். அப்படி ஒரு பெரிய ஒரு பொறுப்பு கர்த்தர் எங்களுக்கு தந்து அந்த இடத்துல நடத்தி. அப்போது இந்த ரூத்துக்கு கர்த்தர் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூத் 2ஆம் அதிகாரத்தில் கூட 11-12 வாசிப்போம். ரூத் ரூத் 2மா ரூத் 2 படிக்குமா? இல்லை சாரி 11-12. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா எல்லாரும்? பாருங்க, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தை வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. என்ன சொல்கிறாங்க? உன்னுடைய மாமியாருக்காக நீ செய்தது. அப்போது இந்த இடத்துல நம்ம மாமியார்ன்ற இடத்துல கர்த்தரை வச்சுக்குவோம். கர்த்தருக்காக நம்ம செய்த எல்லாவற்றையும் ஒரு நாள் அவர் மறந்து போகிறதுக்கு அநீதியுள்ள தேவன் அல்ல. அது மாத்திரம் இல்லை, உன் தகப்பனையும் உன் தாயும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரியும். உண்மையிலேங்க அந்த இடத்துல நாங்கள் போனது எங்களுக்கு யாரையுமே தெரியாதுங்க. அங்கே யாரையுமே தெரியாது, அக்கம் பக்கம் யாரும் தெரியாது.
ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்க எங்களை தேடி வர ஆரம்பித்தாங்க, பழக ஆரம்பித்தாங்க, ஜபத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு அநேக காரியங்களை டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு, ஆலோசனை கேட்குறதுக்கெல்லாம் வர ஆரம்பித்தாங்க. இப்படி அந்த ரூத்து வந்தது போல் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. நிச்சயமாக நம்ம கர்த்தருக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கூட அதனுடைய பலனை கர்த்தர் நமக்கு நிறைவாக தருவார். பாருங்கள், செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அது மாத்திரம் இல்லை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். யார் யாரெல்லாம் இன்றைக்கு காலவெளியில் கூட, இப்போ கூட சொல்கிறேன், இந்த காலவெளியில் கூட நீங்கள் யார் யாரெல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ், இந்த ஆலயத்தின் கீழ், இந்த செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிற உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதா? நிச்சயமாக நமக்கு பலன் உண்டுங்க. நம்ம கிறிஸ்துவுக்காக கர்த்தருக்காக படுகிற ஒவ்வொரு பிரயாசம், எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் நமக்கு நிச்சயமாக நிறைவான பலனை கர்த்தர் கொடுப்பாருங்க. அதனால் ஒரு நாளை நம்ம சோர்ந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் அதிகாரத்தில் வாசிட்டோமா, சௌக்கியத்தை தேடாது இருப்பேனோன்னு சொல்லிட்டு 3ஆம் அதிகாரத்தில் 9, 10, 11 வாசிப்போம். ஆமென், ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போதுங்க, தேங்க்ஸுங்க. இங்கே வந்து பாதி ராத்திரியிலே 9ஆம் வசனத்தில் அந்த நகோமி வந்து ரூத்துக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லி தராங்க. உனக்கு சௌக்கியத்தை தேடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அந்த போவாசுடைய களத்துக்கு போய் இன்றைக்கு இரவு அங்கே என்ன பண்ண, அந்த போர்வையை ஒதுக்கி நீ அங்கே காலடியில் படுத்துக்கொள் இல்லையா. சில ஐடியாலாம் சொல்லி கொடுக்குறாங்க. நீ குளித்து நல்லா தலைக்கு எண்ணெய் பூசி நீ போய் என்ன செய்ய, அங்கே படுத்துக்கொள். அப்பொழுது அந்த மகன் உன்னை விசாரிப்பான். அப்போ உன்னோடு பேசும்போது உனக்கு அந்த இடத்துல போவாஸ் கண்களில் உனக்கு தயவு கிடைக்கும்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ உடனே பாதி ராத்திரியில் அவன் அருண்டு படுக்கும்போது காலடியில் ஒரு ஸ்திரீ படுத்திருக்கிறதாக கண்டு, நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வை விரியும், நீ சுதந்திரவாளி என்றாள். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் மைசரிவான்களுமான வாலிபரை பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்குது. இதாங்க நமக்கு வேண்டிய ஒரு நற்குணம். ஒரு நல்ல நற்குணத்தை கர்த்தர் ரூத்துக்கு தந்திருந்தார் இல்லையா. என்ன நற்குணம்? ஐஸ்வர்யமான வாலிபர் பின்னால நீ போகல, தரித்திரராகிய வாலிபர் பின்னால நீ போகல. யாருக்கிட்ட போன? உன் மாமியோடு இணைந்திருக்கிற நம்முடைய மாமியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நம்ம இணைந்திருக்கும் போது, அவரையே பற்றி கொண்டிருக்கும் போது, நம்முடைய சகோதரி கூட அழகாக சொன்னாங்க இல்லை, நான் கூட அதே என்னுடைய அனுபவம், எனக்கு கூட அந்த அனுபவம் உண்டு. கட்டில் காலை பிடிச்சிக்குவேன், சேருடைய காலை பிடிச்சிக்குவேன், ரூமில் ஒரு சேரை போட்டு வச்சுக்குவேன், ஒரு கட்டில் காலை பிடிச்சிக்குவேன், கெஞ்சுவேன், ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்கள் செய்து முடிங்கப்பா, உண்மை மட்டும்தான் நான் நம்பி இருக்கிறேன், மனுஷர்கிட்ட போக மாட்டேன், எந்த அதிகாரிகிட்ட யார்கிட்டயும் போக மாட்டேன், நீங்கள் தான் அப்படின்னு. அதுபோல் பாருங்கள், இவ யாரை பிடித்து கொண்டா? ஐசேவான்கிட்ட போகலை, தரித்திரர் பிறவே போகலை, அந்த மாமி ஏழையாக இருந்தாலும் அந்த நகோமியை பற்றி கொண்டாள். இன்றைக்கு நம்ம கூடங்க, நம்ம யாரையும் பற்றி கொள்ள தேவையில்லைங்க. அந்த மனுஷர்கிட்ட போனால் நன்மை கிடைக்கும், இவங்க பெரிய அதிகாரி, அவங்க பெரிய படித்தவங்க, இவங்க பெரிய பட்டதாரி, இவங்க முடிச்சு தந்துடுவாங்க, அவங்க இல்லைங்க. கர்த்தர்கிட்ட தாங்க நாங்கள் போகணும். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் உட்காரும்போது பாருங்கள், இப்போது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். நம்மளை கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமாங்க? ஊராரெல்லாரும் அறியிற அளவுக்கு நம்மளை குணசாலியாக மாற்றிடுவார். நம்முடைய குணங்களெல்லாம் அவர் மாற்றிடுவார். அப்போது கர்த்தர் பாருங்கள் எவ்வளோ நல்லவர். அதனால் நம்ம கர்த்தரை பிடித்து கொள்வது நல்லது. இந்த ரூத்துடைய முந்தின நற்குணத்தை பார்க்கல, பிந்தின தான் நற்குணம் வந்து எவ்வளோ சிறப்பானதாக இருந்தது பாருங்கள். அதே ரூத் 4:14 வாசிப்போம். 4:14. ஆமென். 15.
ஆமென். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாய் இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார். ஆமென். போதுங்க. இங்கே ஸ்திரீகள் நகோமியை பார்த்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இந்த ரூத்துக்கு போவாஸ் மூலம் போவாஸை கர்த்தர் கொடுத்து அந்த போவாஸோட கர்த்தர் இணைத்ததுனால அவங்களுக்கு புத்திர சந்தானம் அருளி செய்தார் கர்த்தர். அவங்கள பற்றி அழகாக போட்டிருக்குது. ஸ்திரீகள் நகோமியை பார்த்து சுதந்திரவாளி அற்றி போகாதபடிக்கு உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? இஸ்ரவேலிலே உன் பேர் பிரபலமாக கடவுது. நம்ம பேர் பிரஸ்தாபம், நம்ம பேர் பிரபலமாக வேண்டாங்க. ஆனால் நம்ம மூலமாக கர்த்தருடைய பேர் பிரஸ்தாபமாகும்படி நம்ம வாஞ்சிக்கணுங்க. ஐயோ, என் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணுமே, என் மூலமாக கர்த்தர் அநேக வார்த்தைகளை ஜனங்களுக்கு கொடுக்கணுமே, அதனால் அவங்க புஷ்டி அடையணுமே, சந்தோஷம் அடையணுமே, இன்பமான ஒரு காரியத்தை அவங்க பெற்றுக்கொள்ளணுமேன்னு சொல்லி ஆசைப்படுறோம். இந்த குடும்பத்தை கர்த்தர் எப்படி உயர்த்தியிருக்கார் பாருங்க. 11 அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டில் வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலையும் லேயாளையும் போல வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவனாக இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். அப்போ பாருங்க, இவ்வளோ பெரிய புகழ்ச்சி யாரால வந்தது? கர்த்தரா. நமக்குங்க நம்ம விரும்ப வேண்டாம், புகழ்ச்சி வேணும், எனக்கு பெரிய கௌரவம் வேணும், மரியாதை வேணும், எங்கே போனாலும் என்னை மதிக்கணும், எனக்கு ஃபஸ்ட் பிளேஸ் கொடுக்கணும், என்னை கொண்டு வந்து முன்னால் உட்கார வைக்கணும், என்னை கௌரவிக்கணும் நினைக்கவே கூடாதுங்க. கர்த்தரை தாங்க உயர்த்தணும், கர்த்தரை தாங்க அந்த பிளேஸில் வைக்கணும். அப்போ பாருங்கள், 2 பேருடைய குடும்பத்தை எப்படி கர்த்தர் வாழ்விக்க செய்தாரோ அதுபோல் லேயாளையும் ராகேலையும் போல இஸ்ரவேலை கட்டுவித்தது போல நம்முடைய குடும்பத்தை கட்டுவிப்பார், நம்முடைய சபையை கர்த்தர் கட்டுவிப்பார். இன்னொன்று கூட சொல்கிறார் பாருங்க, இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவுது. யூதா தாமார் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த யூதா தாமாருக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவுது. இதெல்லாம் ஒரு புகழ்பெற்ற பேருங்க, வேதத்தில் சிறப்பான இடம் பெற்றவர்கள் இவங்கெல்லாம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவ ஜனமாகிய நாம் இன்றைக்கு பெற்று அவருடைய பிள்ளைகளாக ஜீவிக்க கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அடுத்தபடியாக எஸ்தரின் புஸ்தகத்தில் கொஞ்சம் ஷார்ட்டாக பார்ப்போம். எஸ்தர் 2ஆம் அதிகாரத்தில் 7, 8, 9. ஆமென். ஆமென். போதுங்க. இந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால், எஸ்தரை பார்க்கும்போது ரொம்ப ஏழ்மையான பெண்ணுங்க. அவள் ரொம்ப பிரபலமான ரொம்ப பணக்கார பெண்லாம் கிடையாது. சித்தப்பா தான் அவளை வளர்த்தாங்கன்னு பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அந்த பெண் அந்த ராஜாவுடைய கண்களுக்கு எப்படி இருந்தாலும் பார்வைக்கு நன்றாக இருந்ததினால் இல்லை, அவருடைய கண்களில், அந்த அகாஸ்வேரு ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்தது எஸ்தர் ராஜாத்திக்கு. அப்போ பாருங்கள், எஸ்தர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்கல்ல, நான் ஒரு ராணியாவேன், என்னை ஒரு நல்ல ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு போய் வைப்பார் நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவங்கள அந்த ராஜாவுடைய கண்களில் பார்க்கும்போது எப்படி இருந்தது? நன்றாக இருந்தது. அவளுடைய முகரூபம் அழகாக இருந்தது, நன்றாக இருந்தது. அதுபோல் 2:17 வாசிங்க. ராஜா ம் 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 ஆமென். போதும். சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் ராஜா என்ன பண்ணாரா? அன்பு வைத்தாராங்க. சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அதிக தயை. பாருங்க, கொஞ்சம் தயையே போதும், ஆனால் அவங்களுக்கு அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசில் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்தில் பட்டத்து ஸ்திரீயாக்கினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை கூடங்க ஆண்டவர் முடி சூட்டுவாருங்க, அவருடைய கிரீடத்தால் முடி சூட்டுவார். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தர் சமூகத்தில் உண்மையாக இருக்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோவாய் கர்த்தர் நம்மையும் கூட உயர்த்துவாருங்க. இதே எஸ்தரில் 7, 2, 3 வாசிப்போம். 7 ம் 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 ம்
போதுங்க. இங்கே ராஜா அவள் மேலே பிரியப்பட்டு அவள் அதிகமாக நேசித்து என்ன சொல்கிறாரு, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்குற மன்றாட்டு என்ன, நீ ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதித்திரமாக, ராஜாவே, உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சுத்தமாக இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் கட்டளையிடப்படுவதாக. இன்றைக்கு பாருங்கள், இந்த எஸ்தர் ஜனங்களை தான் கேட்குறாங்க. என் வேண்டுதலுக்கு என் ஜீவன், என் மன்றாட்டுக்கு என் ஜனங்கள். அப்போது நம்ம மன்றாட்டு, நம்முடைய வேண்டுதல், நம்முடைய ஜபங்கள்லாம் இன்றைக்கி ஜனங்க தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னுடைய ஆயுஷ் நாட்கள் முடிகிறதுக்குள்ளாக ஒரு பெருங்கூட்ட ஜனத்தை கர்த்தர் பக்கமாக திருப்ப வேண்டும் என்ற ஒரு தீராத வாஞ்சியோடு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேங்க. எனக்கு வேறு எந்த விருப்பமும் இல்லை, எந்த ஆசையும் இல்லை, எது மேலேயும் பற்று பாசம் ஆசை இல்லைங்க. பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு பெண்ணு ஒரு ஆண், 2 பிள்ளைங்க. 2 பேருக்கும் கர்த்தருடைய பெரிய கிருபையினால் 2 பிள்ளைங்க. டாட்டருக்கும் 2 பிள்ளைங்க, சன்னுக்கும் 2 பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. எந்த விதத்திலும் என்னை சஃபர் பண்ணுறதில்ல, எனக்கு எந்த தொல்லையும் கொடுக்கறதில்லை, என்னை ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. ஏன்னா அம்மா ஊழியம் செய்கிறாங்க. அவங்க எங்கே வேணால் போவாங்க, எங்கே வேணால் வருவாங்க, எத்தனை நாள் வேணால் தங்குவாங்க. அவங்கள நம்ம பார்த்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி அவங்கள கண்டிஷன்லாம் போடக்கூடாது அப்படின்ற ஒரு. அப்போ பாருங்கள், நமக்கு ஜனம்தாங்க. ராஜாவுக்கு சுத்தமாக இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு ஜனங்களும் கட்டளையிடப்படுவதாக. அப்போ நமக்கு ஜனங்களை கேட்கணுங்க. ஆண்டவரே, எனக்கு ஜனங்களை தாரும், ரட்சிக்கப்படணும், ஜனங்க மனம் திரும்பணும், ஏற்றுக்கொள்ளணும், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய வருகைக்குள்ளே என்னால் முடிந்த அளவுக்கு ஓடி 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 நான் உழைக்கணும், ஓடி ஓடி நான் ஜனங்களை ஆதாயப்படுத்தணும் உமக்காக. சபையில் கூடங்க ஒரு ஆத்மா வரலன்னா என்னுடைய இருதயம் பதறி போயிடும். ஏன் அவங்க வரல, என்ன காரணம், உடனே ஃபோன் பண்ணு, உடனே அவங்கள போய் பார், உடனே அவங்கள விசாரி. இப்படி ஒரு தீராத தாகம் யார் மேலே, ஜனங்க மேலே. 5-6 கூட வாசிப்போங்க, 7ஆம் அதிகாரத்தில். ஆ ஆ ம் 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 போதுங்க. இங்கே ஒரு சதி திட்டம் நடக்குது. அந்த சதி திட்டத்தை கூட பாருங்கள், எஸ்தர் மூலமாக மொர்தகாய் எஸ்தருக்கு அறிவித்து மொர்தகாய் மூலமாக அந்த சதி திட்டம் முறியடிக்கப்படுறதுக்கும் கர்த்தர் அந்த ஜனங்களை காப்பாற்றுற ஒரு வேலையை எஸ்தர் செய்கிறாங்க. இவ்வளோ பெரிய வேலை பாருங்கள். எஸ்தர் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அதான் அந்த ஜனங்களை எப்படியாவது அழிக்கணும். இன்றைக்கு நம்ம சரி கட்டுகிற தேவனுங்க, அதனால் ஒரு நாள் கைவிட மாட்டார். அப்படி இந்த எஸ்தர் ராஜாத்தி முயற்சி பண்ணும்போது கர்த்தர் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்தார் பாருங்க. எஸ்தர் 8ஆம் அதிகாரத்தில் 16-17 வாசிப்போம். ம் ம் ஆமென். ம் 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 ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இவ்விதமாய் இந்த எஸ்தர் ராஜாத்தி மொர்தகாய் எஸ்தருக்கு அறிவிக்கப்பட்ட போது அவங்க இந்த காலத்தில் நம்ம மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமாக ரட்சிப்பு வேறொரு இடத்துலேருந்து எழும்போம். அப்போ நீயும் நம்முடைய தகப்பன் வீட்டார் எல்லாரும் அழிஞ்சு போயிடுவோம். அதனால் இந்த நாட்களில் நம்ம உபவாசம் பண்ணணும். இப்போ நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற நாட்கள் எதுங்க? இந்த நாட்கள் தாங்க. இந்த நாட்களில் தான் நம்ம என்ன பண்ணணும், தேசத்துக்காக, ஜனங்களுக்காக, பட்டணங்களுக்காக, மக்களுக்காக, சபைகளுக்காக, ஊழியங்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டிய நாட்கள். அப்போ அப்படி ஜெபிக்கும்போது என்னென்ன நடந்ததான் பாருங்கள். யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. கர்த்தர் காரியத்தை மாறுதலாக மாற்றி போட்டார். ஹல்லேலூயா. ராஜாவின் வார்த்தையும் அவருடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடுகிற நல்ல நாளுமாக இருந்தது.
யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்கள் அநேகர் யூத மார்க்கத்தை அமைந்தார்கள். உண்மையாகவேங்க நம்மளை குறித்து ஒரு ஜனங்களுக்கு ஒரு பயம் உண்டாகினாங்க. இவங்க உண்மையான தேவனுடைய பிள்ளைங்க, பக்தியுள்ள ஜனங்க, பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் என்று சொன்ன போல இன்றைக்கு பக்தியுள்ள ஜனங்களை கர்த்தர் தேடுகிறார். உண்மையான பக்தியுள்ள ஜனங்களை தேடுகிறார். செபிக்கிற பிள்ளைகளை தேடுகிறார். உழைக்கிற பிள்ளைகளை சோம்பேறிகளை ஆண்டவர் பயன்படுத்த மாட்டார். நம்ம உழைக்கணுங்க. உழைக்கிற ஜனங்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்மளை பார்க்கும்போது ஜனங்க பயப்படுவாங்க. அது மாத்திரம் இல்லை, கர்த்தரண்டையில் வர்றதுக்கு அவங்க ஆசைப்படுவாங்க. நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க, என்னங்க செய்யணும், ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவமாரே என்று கேட்டார்களே, அது போல் கேட்கும்போது நம்ம அவர்களுக்கு அந்த வழியை நம்ம என்ன செய்வோம், காட்டுவோம். ஹல்லேலூயா. கடைசியாக எஸ்தர் 10:3 வாசிப்போம். இரண்டாவதானும் அன்றி ஆமென். ஹல்லேலூயா. இந்த மொர்தெகாயை கர்த்தர் எப்படி உயர்த்தியிருக்கார் பாருங்க. ராஜாவாகிய ஆகாஸ்வேருக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு இருந்ததும் அன்றி தம் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவமா இருந்தான். நம்ம இன்னைக்கு என்ன பேசுகிறோங்க? நம்ம பேசுகிறதுல பிரச்சனையை உருவாக்குறோமா? சண்டைகளை கிளப்பி விடுறோமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் கோல் சொல்கிறோமா? அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா? இல்லைங்க. இன்றைக்கு அந்த மொர்தெகாய் செய்தது போல தன் ஜனத்தாருடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனாயிருந்தால் நம்ம என்ன பேசுகிறோம்? நம்ம பேசுகிறதுனால சமாதானம் வருதா? மற்றவங்களுக்கு குழப்பம் உண்டாகுதா? சந்தேகம் வருதா? சண்டைகள் வருதா? இல்லை. அப்போது நம்ம என்ன செய்யணும்? ஜனத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக கர்த்தரை பற்றி பேசணுங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி பேசணுங்க. அதுதாங்க நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால் இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட முதல்ல நம்ம ரூத்தை பார்த்தோம், ரெண்டாவது எஸ்தரை பார்த்தோம், இப்போ மூன்றாவதாக ஒரு சகோதரியை பார்க்க போகிறோம். அவங்க ரொம்ப கண்ணியமான ஒரு சகோதரி, மரியாள். மூன்றாவதாக மரியாள். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 28 முதல் 38 வரை ஒரு வசனமாக வாசிங்க. போக விடுகிறீர். சாரி 1ஆம் அதிகாரத்துக்கு நான் 2 சொல்லிட்டேன். சாரி. ஆமாம், மரியாள் சம்பவம் 28. அவள் ஆமேன். போதுங்க. இங்கே பாருங்க, மரியாளை பற்றி பார்க்குறோம். மரியாள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து முதல் வார்த்தையை என்ன சொல்கிறாங்க தெரியுமா? கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். இன்றைக்கு நம்ம ஸ்திரீகள், பெண்கள் எல்லாரும், நாங்கள் என்னடா ஆண்டி பெண்களை மட்டும் சொல்கிறாங்க, ஆண்கள் நாங்களாம் இல்லையா நீங்கள் நினைக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே மணவாட்டிகள், கிறிஸ்துவுக்கு மணவாட்டி சபை, நம்ம எல்லாரும் மணவாட்டிகள். இப்போ நம்ம எல்லாருக்காக தான் பொதுவாக சொல்கிறாரு, கிருபை பெற்றவளே வாழ்க. அப்போ நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை தந்திருக்கிறதுனால நம்மளை வாழ்த்துறாருங்க. என்ன சொல்லி வாழ்த்துறாரு? கிருபை பெற்றவர்கள் நீங்கள்லாம். இன்றைக்கு இந்த மத்தியான வேளையில் சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் சிறு பிள்ளை எல்லாருமே கிருபை பெற்றவர்கள் தான். கிருபை பெறலைன்னா இந்த இடத்துக்கு நம்ம நாங்களே இங்கே வந்திருக்க மாட்டோம், நீங்களும் இங்கே வந்திருக்க முடியாது இல்லையா? அப்போ நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் கிருபையை தந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கிருபை பெற்ற, அதை மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நான் கிருபை பெற்றவள், கர்த்தருடைய கண்களில் எனக்கு தயவு உண்டு, கிருபை உண்டு. அப்போ கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். கிருபை பெற்றவங்க எல்லாரோடும் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அந்த வாழ்த்துதலை கேட்ட உடனே அந்த வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாங்களாம் மரியாள். ஐயோ, இவ்வளோ பெரிய வாழ்த்துதலா எனக்கா
எனக்கா சொல்லியிருக்காரு. ஐயோ இவ்வளோ பெரிய வாழ்த்துதல்னு சொல்லி அவங்க இது எப்படிப்பட்டது இந்த வாழ்த்துதல் என்று சிந்தித்து கொண்டிருக்கிறாங்க, உள்ளத்தில் மனதில் வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்போ தேவதூதன் மறுபடியும் சொல்கிறாங்க, அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே. பாருங்க, நமக்கு அடுத்த வார்த்தை வருது, என்னது? மரியாளே நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஏற்கனவே சொல்லியாச்சு கிருபை பெற்றவள் என்று. திரும்பவும் நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அப்போ நம்ம மறந்துடக்கூடாது. சில பேர் அந்த ஆண்டவருடைய கிருபையை நினைக்க மாட்டாங்க. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தாங்களே நொந்து கொள்வாங்க, திட்டுவாங்க. சே, நான் ஏன் பிறந்தேன்னு தெரியலையே, ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை, ஏன் நான் இப்படி வந்தேன், ஏன் இப்படி இந்த மாதிரி நடக்குது. அப்படி இல்லைங்க. நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் நம்ம கிருபை பெற்றவர்கள் தான். ஆனால் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ பயப்படாதே மரியாளே, நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அடுத்த வார்த்தை வருது பாருங்க, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்போ அடுத்த வார்த்தை, கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற போகிற. ஆனால் அந்த அம்மாவுக்கு யோசேப்பு நியமிக்கப்பட்டு தான் இருக்கிறார ஒழிய திருமணம் நடக்கலை. ஆனாலும் கூட அந்த வார்த்தையை அவங்க என்ன பண்ணுறாங்க? விசுவாசிக்கிறாங்க. அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். ஐயோ இவ்வளோ பெரிய வார்த்தைகளா, என்ன நோக்கி வருதே, என்ன வார்த்தை இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்னென்னைக்கு அரசாழ்வார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராது. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராதுங்க. முடிவில்லாத ராஜ்யம், நித்தியமாய் வாழக்கூடிய ராஜ்யம், நம்மை கொண்டு போய் சேர்க்கிற அந்த ராஜ்யமானது முடிவில்லாத ராஜ்யம். அப்போ அப்படிப்பட்ட இந்த மரியாள் இவ்வளோ பெரிய வாழ்த்துதலை பெற்று ஆண்டவரை பற்றி சொல்லப்படும் போது பாருங்கள், அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானுடைய குமார். அப்போ உன்னதமான குமாரன், பெரியவராகிய இவ்வளோ பெரிய தேவன், தாவீதின் சிங்காசனத்தை உடையவர், யாக்கோபின் குடும்பத்தை என்றென்றைக்கு அரசாளுகிறவர், இவ்வளோ பெரிய ஒரு ராஜா என் வயிற்றில் பிறக்க போகிறாரா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை பார்த்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? இது எப்படி ஆகும்? புருஷனை அறியனே, நான் இன்னும் புருஷனை அறியவில்லையே, இது எப்படி ஆகும்? குழந்தை எப்படி எனக்கு பிறக்கும் என்று அவங்க கேட்குறாங்க. இன்றைக்கு நம்மளும் கூடங்க, உங்கள் வயிற்றில், உங்கள் குடும்பத்தில், உனக்குள்ளே இருந்து, உங்களுக்குள்ளே இருந்து ஒரு எழுப்புதல் பிறக்க போகுதுன்னா நீங்கள் நம்புவீங்களா? நம்புவோமா? நம்ம என்னையாக ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு. எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, எழுத தெரியாதுங்க, படிக்க தெரியாதுங்க, ஒன்றுமே தெரியாதுங்க. ஒன்றுமே தெரியாத உன்னையும் என்னையும் தான் கர்த்தர் என்ன பண்ணுறார்? எழுப்புதலுக்கு தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நம்ம சென்னை பட்டணத்தில் லிட்டில் மவுண்டில் நம்முடைய பாஸ்டர் டி மோகன் அவர்களுடைய சபையில் எவ்வளோ பெரிய எழுப்புதல், இரவு கூட்டங்கள், இரவு ஜபங்கள், இரவும் பகலும் ஜபம் நடந்து கொண்டே இருக்குது. எவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்க கூடுறாங்க, செபிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. அதெல்லாம் வீணாக போகுமா? ஒன்று கூட வீணாக போகாது. அதனால் நம்ம இன்னும் அதிகமாக விசுவாசிக்கணும். ஆண்டவர் என் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதல் சென்னை பட்டணத்தில் வரட்டும், இந்த அந்தமானில் வரட்டும், நாங்கள் இருக்கிற இந்த சபையில் வரட்டும், நாங்கள் இருக்கிற இந்த பகுதியில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும். ஆண்டவரே, நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? எல்லாரையும் எழுப்பி விடுறவங்க, மந்தமாக அப்படியே உட்கார்ந்து இருக்கிறவங்க இல்லை, எல்லாரையும் எழுப்பி விடணும், தூண்டி விடணும், கிண்டி கிளப்பி விடணும். எழுந்துரு பிரகாசி, எழும்பி பிரகாசி, கர்த்தருக்காக எதையாவது செய், போ ட்ராக்ஸ் கொடு, போ ஜெர்மனு, போ ஏதாவது செய், போ அங்கே கூப்பிட்றாங்க பாரு, அங்கே வியாதியாக இருக்காங்க பாரு. இப்படியாக ஒரு எழுப்புதல் நம்ம மூலமாக பிறக்க போகுதுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மரியாள் ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க, தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும் புருஷனை அறியன்? இங்கே தாங்க பெரிய பியூட்டியான ஒரு காரியம் நடக்குது. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நேரிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஹல்லேலூயா. தேவனுடைய குமாரன் எனப்படுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் வருவார். ஹல்லேலூயா. அதனால் நீ சொல்லாத, எனக்கு எதுவும் தெரியாது, என்னை விட்டுருங்க, ஆளை விட்டுருங்க, நான் பேச தெரியாது, போ தெரியாது, நடக்க தெரியாது, ஒரு ஆட்டோ கூட பிடிக்க தெரியாது, ஒன்றுமே தெரியாதுங்க, விட்டுருங்கன்னு சொல்லவே கூடாது. நம்மளால் ஆன மட்டும் பிரயாசப்படுவோம், நம்மளால் ஆனப்பட்டும் எழும்பி புறப்பட்டு போவோம். கர்த்தர் நம்மை கொண்டு கிரியை நடப்பிப்பார். எங்கள் சபையில் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களாக, 2 மாதம் நினைக்கிறேன், கிராம ஊழியத்துக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை. எப்படியாவது நாங்கள் மாதத்துக்கு ஒரு கிராமத்தை சந்திக்கணும். ஆண்டவரே, எங்களுக்கு வேன் வசதி கொடுங்க, எல்லா வசதியும் கொடுங்க, எங்களை கொண்டு போங்க, நாங்கள் போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். நாங்கள் பெண்களாக இருந்தால் கூட நாங்கள் போகணும், தெரு தெருவாக போகணும், வீடு வீடாக போகணும், டோர் தட்டி நாங்கள் டேக்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஜபம். கடைசியில் இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை திறந்தார். கிராம ஊழியம்
எங்கள் ஏரியாவிலேருந்து கிட்டத்தட்ட 4 வேன் போகுது. அந்த 4 வேனும் ஒவ்வொரு மாதமும் 2வது வாரத்தில் ஆராதனை முடிஞ்சோடனே கரெக்டாக 2:30 மணிக்கு அந்த அம்பேத்கர் சிலை இருக்குது, அங்கே வந்து நின்றுட்டோம்னா ஒரு வேன் வரும். அந்த வேன் நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்களோ, எந்த கிராமத்துக்கு போகணும் ஆசைப்படுறீங்களோ அந்த வண்டியில் நீங்கள் ஏறிக்கலாம். 2 பேரோ 3 பேரோ, உங்கள் சபையில் ஒரு 10 பேரோ 5 பேரோ 8 பேரோ நம்ம போய் என்ன பண்ணலாம், அந்த வேன் எந்த இடத்துக்கு போகுதோ அவங்களோட சேர்ந்து அங்கங்கே ஒரு சர்ச்சை நியமிக்கிறாங்க. ஒரு சர்ச், அந்த சர்ச்சை நியமித்து அந்த இடத்துல போய் என்ன பண்ணுறாங்க, இறங்கிடுறாங்க. இறங்கி திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு அந்த ஊரில் போய் அந்த கிராமத்தில் தெருவாக போய் ஆண்கள்லாம் தெரு பிரசங்கம், பெண்கள்லாம் வீடுகளுக்குள்ளே நுழைந்து சுவிசேஷம் அறிவித்து அங்கே உள்ள வியாதியஸ்தருக்கு ஜெபம் பண்ணி அவங்க பேரெல்லாம் இந்த மாதிரி நோட் லெட்டர் பேடில் எழுதி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு சபையில் வச்சு ஜெபிக்கிறோம். இந்த ஊழியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இப்போ இந்த வாரம் இன்றைக்கி நான் அதை மிஸ் பண்ணுறேன், அந்த கிராம ஊழியத்தை. ஆனாலும் பாருங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறார் கர்த்தர் இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள் நம்ம எப்படியாயிலும் எழுப்புதலுக்கு பிரயாசப்படணுங்க. இந்த மரியாள் இது எப்படி ஆகும், இது என்ன எப்படி நடக்கும்னு சொல்லி சந்தேகப்படும்போது கவலைப்படும்போது உனக்கு என்ன வரும், உன்மேல் பரிசுத்தாவி உன்மேல் வரும். முதல்ல என்ன வரும், பரிசுத்தாவி. இந்த பரிசுத்தாவி நீங்கள்லாம் பெற்றிருக்கிறீங்களா? ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்குறேன். எல்லாரும் பெற்றிருக்கீங்களா அபிஷேகம்? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களா? கை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் பெற்றிருக்கிறீங்க ஏறத்தாழ, சரியா? சின்ன பிள்ளைங்களாம் கூட, குட்டி குட்டி பிள்ளைங்களாம் கூட ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கணுங்க. ஒரு பாட்டு பாடணும், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும், அந்நிய பாஷை பேசி துள்ளி குதித்து ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். நம்முடைய ஜெபத்துக்கு மிகுந்த பலன் கிடைக்கும். ஹல்லேலூயா. நிறைவான பலன் ரூத்து பெற்றுக்கொண்டது போல நாமும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், தேவதூதன் அவங்க சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பசுத்தாவின் பலமா அது எப்படி வரும்னு சொல்லி அவங்க காத்துக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் அவங்க மேலே நிழலிட்டார். பசுத்தாவி அவங்க மேல் வந்தார். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, களி கூர்ந்து மகிழ ஆரம்பித்தாங்க. அடுத்த வசனத்தில் ஒரு உதாரணமாக சொல்கிறாங்க, இதோ உனக்கு என்னத்தாளாக இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதில் ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி என்னப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். உடனே சொல்கிறாங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஸ்திரீகளாகிய நாம் சொல்லுங்கள் எல்லாரும் சேர்ந்து, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்துலேருந்து போய்விட்டான். பார்த்தீங்களா? நம்ம ஒப்பு கொடுத்தா போதுங்க. ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியலப்பா, என்னால் முடியலப்பா, நீங்கள் நடத்துங்க, நீங்கள் இப்படி ஆவியை கொண்டு நடத்துங்க, அபிஷேகத்தை கொண்டு நடத்துங்க, என் மேலே இப்படி ஆவி ஊற்றுங்க, அளவில்லாமல் ஊற்றுங்க, அந்நிய பாஷையை தாங்க, ஆவியை தாங்க, ஆவியில் அனலாக இருக்க உதவி செய்யுங்க. அப்படி சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஜெபித்து ஒப்பு கொடுத்தோம், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இப்படி வார்த்தையின்படி மாத்திரம் எனக்காக கடவுள் சொன்னால் போதுங்க. அடுத்த நிமிஷம் கர்த்தர் நம்மளை எங்கே கொண்டு போவார்னு தெரியாது. எந்த ஊருக்கு கொண்டு போவார், எந்த இடத்துக்கு கொண்டு போவார், அங்கே போய் நம்மளை எப்படி பயன்படுத்துவார், எவ்வளோ மக்கள் மத்தியில் பயன்படுத்துவார், எவ்வளோ காரியங்களை செய்ய வைப்பார், ஜெபிக்க வைப்பார் இல்லையா? அதனால் கர்த்தர் இப்பேற்பட்ட நன்மைகள் எல்லாம் நமக்காக வைத்திருக்கிறாங்க. அதனால் நம்ம பயந்து கொண்டு வீட்டுக்குள்ளே அமர்ந்து ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு இருக்க வேண்டாம். சில பேர் வெறும் ஜபம் 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 பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஜபம் பண்ணலாம், தப்பு இல்லை. அடுத்த ஸ்டெப்பு புறப்பட்டு போகணும். சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு ட்ராக்ஸ் எடுத்துக்கிட்டு புறப்பட்டு போகணும். நம்ம ஊர்லேயே செய்யலாம், நம்ம ஏரியாலே செய்யலாம், நம்ம மார்க்கெட் பகுதியில் போகும்போது ட்ராக்ஸ் கொடுக்கலாம், எவ்வளோ காரியங்களை செய்யலாம். அந்த இடத்துல அநேகர் நமக்கு அறிமுகம் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டேன்னா நிறைய பேர் எனக்கு அறிமுகம் ஆவாங்க. சிஸ்டர் நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, எங்கள் வீட்டுக்காரருக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இல்லை, இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு. பெண்களாகிய நாம் பயந்து கொண்டு ஒளிந்து கொண்டு இருக்க வேண்டாம். நம்ம முதல்ல ரூத்தை பார்த்தோம். ரூத் கர்த்தருக்கு ஆண்டவருடைய சட்டைகளின் கீழ் வந்த அவங்களுக்கு நிறைவான பலன் கர்த்தராலே கிடைச்சதாம். நமக்கு நிறைவான பலன் கர்த்தர் கொடுப்பாருங்க. அது மாத்திரம் இல்லை, ஒரு பெரிய ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு போய் வைப்பார். அதே மாதிரி எஸ்தர் ராஜாத்தி ஒன்றுமே தெரியாது, ஒரு ஏழை பெண்மணி தான். ஆனால் அவளை பார்க்கும்போது ராஜாவுக்கு அவளுடைய அவருடைய பார்வை பட்ட உடனே அவருடைய பார்வைக்கு அவள் எப்படி இருந்தாலும் நன்றாக இருந்தாலும், ரூபவதியாக இருந்தாலும், அழகாக இருந்தாலும். அதனால் இந்த நாட்களில் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, ரூபவதியே நீ எழுந்து வா. என்னோட பேசி அவர் என்னை அழைத்தார், என்னோடு வா, எழுந்து வா என்று கூப்பிடுகிறார். நம்ம எல்லாரையும் நாம் கர்த்தரண்டையில் போவோமானால், கர்த்தரிடத்தில் வருவோமானால், இந்த நேரத்தில் கூட நீங்கள் ஒப்பு கொடுங்க, கர்த்தரிடத்தில் வாங்க. கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார், உங்களை கொண்டு அநேக நல்ல காரியங்களை செய்வார்.
பெரிய பெரிய காரியங்களை செய்வேன். வியாதியஸ்தர்களை சுகமாக்குவார். அநேக அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க, சபைக்கு வருவாங்க. அவங்கள சபைக்கு கூட்டிக் கொண்டு வர வேண்டியதுதான் நம்முடைய கடமை. அதனால் கர்த்தர் தாமே இந்த செய்தியை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கத்ததாம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கத்ததாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்ல, அவர் வல்லவர், அவர் கிருபை. ஆமென். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மகளிர் தின ஆராதனையை நல்ல அருமையாக நம்முடைய சபையை சார்ந்த சகோதரிகள் நல்ல முறையில் நடத்துனீங்க, நல்ல பாடுனீங்க. உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல ஆராதனை, நல்ல செய்தி, நல்ல சாட்சி, எல்லாம் தேவநாம மகிமைக்காக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையுள்ள நல்ல தகப்பனே, அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மகளிர் தின ஆராதனையில் ஆண்டவருடைய கரம் எங்களோடு கூட இருந்து ஆராதனை துவக்கம் முதல் இம்மட்டுமாய் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தீர். இந்த ஊழியத்தில் பங்கு பெற்ற எல்லா சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். சாட்சி கொடுத்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான உடைய ஊழியக்காரி மகளுக்காக ஜெபிக்கிறோம். அவளுடைய குடும்பங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த ஆராதனைக்கு வந்த எல்லாரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சிறியோர் பெரியோர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தங்கராஜுக்காக ஜெபம் அணுகிறோம். கர்த்தர் அவருக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் தாரும். ஜான்முத்து பிரதருக்கு நல்ல சுகத்தை கொடும். இன்னும் பலவீனமாக இருக்கிற மோசஸ் பிரதருக்காக, செல்விஸுக்காக, சுசிலாமாவுக்காக, இனி யாரெல்லாம் பலவீனமாக இருக்காங்களோ ஆண்டவரே அவங்க எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ள எங்களை வைத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முள்ளுள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நினைவும் சமாதானமும் காவலும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.